வணக்கம். அறிவியலும் மனித வாழ்வும். அறிவு பிளஸ் இயல் அறிவியல், அதாவது அறிந்து கொள்வது. ஒரு பொருளை பற்றி ஆழமாகவும் நுட்பமாகவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் அறிவியல். தமிழர்கள் இலக்கியத்தில் அறிவியல் பற்றிய செய்திகளை பதிவு செஞ்சுருக்காங்க. தமிழர்களினுடைய அறிவியல் சிந்தனைகளை நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஐம்பூதங்கள் பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க? நிலம், வானம், காற்று, நெருப்பு, நீர், இந்த அஞ்சையும் தான் பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தொல்காப்பியர் தன்னோட பாடல்ல உலகத்தை ஐம்பூதங்களின் கலவை அப்படின்னு சொல்றாரு. பரிபாடல்ல ஊழிக்காலங்கள் பற்றிய செய்தி சொல்லப்படுது. ஊழிக்காலங்கள்னா என்ன அப்படின்னா இறுதி காலம். அதாவது உலகம் பல அழிவுக்கு பின்னாடி தான் இப்போ இருக்கக்கூடிய உலகமா மாறுச்சு. அப்படிப்பட்ட அழிவு காலங்கள், ஊழிக்காலங்கள் பற்றிய ஒரு பாடல் தான் பரிபாடல்ல இருந்தது. புவியியலை பற்றி தொல்காப்பியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்னு சொல்லி 4 நிலமாக தமிழர்கள் பகுத்து பிரிச்சிருக்கிறத தொல்காப்பியத்தில் சொல்கிறாரு. அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் முல்லை, குறிஞ்சி இந்த 2 நிலமும் மழை பொழிவில்லாமல் வறட்சி அடையும் போது தான் பாலை அப்படின்ற நிலைமை உருவாகும் அப்படின்றத சொல்கிறாங்க. வானியல் வானியல் அப்படின்னு சொல்லும்போது கணியர்கள்னா கணிதத்தில் வல்லவர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கணிதத்தில் வல்ல இந்த கணியர்கள் வானமண்டலம் குறித்து அறிந்து வைத்திருந்ததை பதிற்றுப்பத்தில் சொல்கிறாங்க. மாணிக்க வாசகர் அணுத்துகளால் ஆன அண்டத்தில் எண்ணற்ற கோள்கள் மிதக்கிறது மாதிரி எல்லையில்லாத இறைவன் காட்சி தரான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாடல் ஒன்றில் சொல்கிறாரு. ஆன்மீகம் பற்றி சொல்லும்போது கூட, இறைவனை பற்றி சொல்லும்போது கூட அவங்களுடைய அறிவியல் சிந்தனை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வழியியல். வழி அப்படின்ற சொல்லுக்கே காற்று அப்படின்றது தான் பொருள். பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் வாழ்வதற்கு தூய்மையான காற்று அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இதை தரக்கூடியது மரங்கள் மட்டும்தான் அப்படின்றத திருக்குறள் மூலமாக திருவள்ளுவர் சொல்கிறாரு. அதே மாதிரி பழங்கால தமிழர்கள் காற்று வீசக்கூடிய திசையை வச்சு அதோட இயல்பையே விளக்குறது மாதிரி தங்களுடைய பாடல்களில் சொல்லியிருக்காங்க. கிழக்கிலிருந்து வரக்கூடிய மழை மேகத்தை கொண்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப மென்மையாக வீசக்கூடிய தன்மையுடையது, தமிழகத்துக்கு மழை தரக்கூடியது. அதே மாதிரி தெற்கிலிருந்து வரக்கூடியதை குளிர்ச்சியும் மென்மையும் உடைய காற்று, தென்றல் காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இது உயிர்களுக்கு இன்பம் தரக்கூடியது. அதே மாதிரி மேற்கிலிருந்து வரக்கூடிய கடுமையான காற்றை கோடை அப்படின்னு சொல்கிறாங்க. இது கடுமையான வெப்பத்தை தரக்கூடியது. அதே மாதிரி வடக்கு பக்கத்துலேருந்து வரக்கூடியதை வாடை அப்படின்னு சொல்கிறாங்க. இது உயிர்களுக்கு வெம்மை தரக்கூடியது. இது எல்லாமே ஐங்குறுநூறு இந்த மாதிரியான அகநூல்களில் காணப்படுது. நெருப்பு அப்படின்றது பழங்கற்கால மக்களோட வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இருந்தது. நெருப்பை கடவுளாக வழிபட்டாங்க. அது மட்டும் இல்லை, திருக்குறளில் கடத்தல் முறையில் வெப்பம் வீசி பரவக்கூடிய முறை பற்றி சொல்கிறாங்க. அதாவது தொடாமலேயே இருந்தாலும் சுடக்கூடிய பெருந்தீ காமம் அப்படின்னு சொல்லி தீயோட தன்மையை திருக்குறளில் விளக்குறாங்க. நீரியல். பூமி அப்படின்றது 71 விழுக்காடு நீர், 29 விழுக்காடு நிலம் இதோடு தான் இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட திருவள்ளுவர் நீருக்காகவே தனியாக ஒரு அதிகாரம் ஒதுக்கியிருக்காரு. அதே மாதிரி ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில் எப்படி சூரிய ஒளியால் ஆவியாக இந்த உப்பு நீர் வானத்துக்கு போய் மறுபடியும் மேகமாக மாறி மறுபடியும் மழையாக பொழியுது அப்படின்றத தன்னுடைய பாடலில் விளக்கியிருக்காங்க. மருத்துவத்தை பற்றி நிறையா விஷயங்கள், செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. அணு சிந்தனை, அணுவை பற்றியும் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அதுலேயும் கலீலியோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒளியை சிதறடைய செய்கிறதுனால தூரத்தில் இருக்கக்கூடிய பொருளோட உருவத்தை பக்கத்தில் இருக்கிறது போல காட்டலாம் அப்படின்ற உண்மையை கண்டறிந்த ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி கலீலியோ. ஆனால் அவர் சொன்னதை 11ஆவது நூற்றாண்டுலேயே யார் சொல்லியிருக்கா அப்படின்னா கபிலர் சொல்கிறாரு. அதாவது புல் நுனியில் தேங்கக்கூடிய ஒரு சிறிய பனித்துளி இருக்க பனைமரத்தோட உருவத்தை முழுசாக கட்டுற மாதிரி சின்ன திருக்குறள் நிறைய கருத்துக்கள் கொண்டது அப்படின்னு சொல்லி கபிலர் சொல்கிறாரு. தற்கால இலக்கியங்களில் கதை, கவிதை, கட்டுரை இது எல்லாத்தின் மூலமாகவும் அறிவியலை பரப்பக்கூடிய ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி அறிவியல் கருத்துக்கள் நிறையவே இருக்குது. நன்றி.